நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? எல்லாமே அந்த கடவுளோட விளையாட்டு. பரவாயில்ல, இப்பயாவது கண்டுபிடிச்சியா? தேங்க் காட். இந்த விஷயத்த நான் சொன்னதும் வீட்டுல அம்மா அத்தெல்லாம் பயங்கர ஹாப்பி வசு. எங்க வீட்டுல என்னமோ நாளைக்கு கல்யாணம் மாதிரி பயங்கர பரபரப்பா பிஸியா இருக்காங்க. ஓகே வசு, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கு, உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ஓகே ஓகே, பாய். என்ன வசு, நாங்க சொன்னது நிஜம் தானே? அர்ஜுன் தம்பி சொன்னப்போ எங்களாலேயே நம்ப முடியல வசு. அந்த கடவுள் ஒரு வழியா கண்ணை திறந்துட்டார் வசு. உன் அறிவுக்கும் அழகுக்கும் ஏத்த மாதிரி நல்ல பெரிய இடத்துல நீ வாக்குப்பட போற. சரி, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், நீ வந்துரு. நான் தான் அவர் தேடுற ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிற விஷயத்த யார் அர்ஜுன் சார் கிட்ட சொல்லியிருப்பா? வேற யாரு சொல்லியிருக்க போறா? இது ஆனந்துக்கு மட்டும்தானே தெரியும். அவர் தான் சொல்லியிருப்பாரு. சொல்லுங்க நீ. ஆனந்த், ஒரு சந்தோஷமான விஷயம். அதான் உங்க குரல்லே தெரியுதே, சொல்லுங்க. நானும் அர்ஜுன் சாரும் கூடிய சீக்கிரமே ஒண்ணு சேர போறோம். எங்களுக்கு கல்யாணம். ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த். என்ன நீ சொல்றீங்க? சேரதையும் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. ஐயோ அண்ணி, எனக்கு எதுவுமே புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஆனந்த், இந்த விஷயத்துல விளையாடாதீங்க. இனிமே நீங்க எல்லார் முன்னாடியும் என்ன அண்ணினே கூப்பிடலாம். எனிவே, ரொம்ப தேங்க்ஸ். நான் வச்சிடறேன் ஆனந்த். அண்ணி, அண்ணி என்ன சொல்றாங்க? அர்ஜுன் அண்ணாவுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம்னு சொல்றாங்க, எனக்கு தேங்க்ஸ் வேற சொல்றாங்க. என்ன இது குழப்பமா இருக்கு? அண்ணன் கிட்ட நானும் சொல்லல, வேற யார் சொல்லியிருப்பா? ஒருவேளை அம்மாவுக்கு தெரியுமோ? சொல்லு ஆனந்த். அம்மா, இன்னைக்கு வீட்ல ஏதாவது விசேஷமா? ஆமா ஆனந்த், ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? என்னது? நம்ம அர்ஜுனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரிஞ்சிருச்சுப்பா. என்னமா சொல்றீங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அந்த பொண்ணை பார்த்த ஆளு யாரோ நாகர்கோயில்ல இருந்து போன் பண்ணி பத்திரிக்கை ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்லிருக்காங்க. அர்ஜுனோட வேண்டுதல் வீண் போகலப்பா. அர்ஜுன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்படியே வசுந்தராவுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து 2 பேருக்கும் ஒரே மேடையில கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறான். நீ சீக்கிரமா வீட்டுக்கு வாப்பா, சீக்கிரமா வா, நேர்ல பேசலாம். ஐயோ, அண்ணி ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? வேணாம் வேணாம், நேர்ல போய் சொல்லிடலாம். என்னங்க, என்னம்மா? இங்க வாங்க. இந்த மாதிரி வசுவை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுங்க. இந்த வயசுல அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை அனுபவிக்காம அவளுக்கு தான் எவ்வளவு பிரச்சனை. ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் இப்ப எதுக்கு பேசுற? இனிமே நம்ம வசுந்தராவுக்கு எப்போதுமே சந்தோஷம்தான். கண்டிப்பாங்க.
அந்த அர்ஜுன் தம்பி வரன் பாக்குறாருனா நிச்சயமா நல்ல பெரிய இடமா அந்தஸ்தானவங்களா தான் இருக்கும். ஆமாம்மா, நம்ம வசுவால அந்த அர்ஜுன் தம்பி வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்த மாதிரி இப்ப அர்ஜுன் தம்பியால நம்ம வசு வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போகுது. ஆமாங்க, கடவுள் நமக்கு நிறைய சோதனைகளை கொடுத்தாலும் கடைசியில பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டான். போலாம். ம். என்ன இது? ஆ? ஆ. என்ன ஆச்சு இந்த கோணவாய்க்காரிக்கு? திடீர்னு டான்ஸ் எல்லாம் ஆடுறா? ம், ம். இவ அர்ஜுன் மேல லவ்ல இருக்கா. அவன் தேடிட்டு இருக்க அந்த பொண்ணு இவதான். ஆனா இந்த உண்மை தெரியாம அந்த மடப்பைய அர்ஜுன் இவளுக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு போயிருக்கான். இவ என்னடானா நடு வீட்டுல குதி குதின்னு குதிக்கிறா. ஒன்னும் புரியலையே. இவ தெரிஞ்சு ஆடுறாளா இல்ல தெரியாம ஆடுறாளா? தெரிஞ்சா ஆட மாட்டாளே. மூஞ்சி மூடிட்டு மூலையில உட்காந்துருப்பா. வர வர இந்த தொம்பி குடும்பத்துல நடக்கிறது எல்லாமே நாடகமா தான் இருக்கு. எங்கேயோ நான் கேள்விப்பட்ட மாதிரி புளியோதரை செஞ்ச சட்டியில குடும்பமே சேர்ந்து மீன் குழம்பு வைக்குதே. இவன் ஒருத்த வசு வசூல் உயிர் எடுக்கிறான். இவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கிக்கிட்டு அடிச்சு விரட்டி விட்டுலான்னு பார்த்தா கல்லாப்பெட்டிய கண்ணில் காட்ட மாட்டேங்கிறானே இவன. பேபி பேபி யாராவது இருமலான்னு கேட்டா நிர்மலான்னு என் காதுல விழுது பேபி. எடுப்பட்ட மூதேவி நேரம் கெட்ட நேரத்துல புலம்ப ஆரம்பிச்சிட்டான் பாரு. சோதி, இருமலா நிர்மலான்னு புலம்புறியே? காதல் பேபி, காதல். அந்த அளவுக்கு வசுந்தரா மேல நான் வச்சிருக்க காதல் மூலையில 3/4 இன்ச்சு ஆணி அடிச்ச மாதிரி இறங்கி இருக்கு பேபி. டேய், உன் மூளையில 3/4 இன்ச்சு இல்லடா 3 இன்ச்சு ஆணி அப்படியே அடிக்கணும். ஐயோ சோதி, நீ ரொம்ப பாவம்பா. அந்த கொசு கழுதைக்காக இவ்வளவு உருகிறியேடா. உன் காதல் கூடி சீக்கிரமே கை கூடுண்டா. அந்த வசுந்தரா கழுத உனக்கு தான்டா. நிஜமா பேபி? ஆனா பேபி நீ எப்ப பார்த்தாலும் இதுதான் சொல்ற, ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஐயோ, என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குன்னு இவங்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அது இந்த ஆடி மாசத்துல கல்யாண பேச்ச பேசக்கூடாதுப்பா. அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஐயோ, அதெல்லாம் என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பொருந்தாது பேபி. யாரு நினைச்சா காதல்ல எந்திரிச்சு காதல்ல பல்லு வலிக்கு காதல்ல குடிக்கிறோம் பேபி. அதெல்லாம் புரியாது பேபி. இந்த வசுக்காக நான் பட்ட அவமானத்துல இன்னொருத்தர் வந்தா என்னத்தம்மா பண்ணிருப்பான்? கழுத்துல இல்ல பாட்டி, காலில தூக்க மாட்டி தொங்கிருப்பான். ரோஷன் கிட்ட எடுப்பட்ட பயல, அதெல்லாம் நீ தொங்க மாட்டடா. சூடு சொரண வெக்க மானம்லாம் இருந்தா தானே. அதெல்லாம் எதுவுமே உனக்கு கிடையாதே, உருப்படாத பைய. பேபி நீ அமைதியா இருக்கத பார்த்தா நீ மனசுல என்ன திட்டுறதானே? ஐயோ, என்ன பேராண்டி நீ? உன்ன போய் நான் என் மனசுக்குள்ள திட்டுவேனா? இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறதுன்னு திட்டம் போட்டுட்டு இருக்கேன்டா. நீ பட்ட அவமானம் எல்லாம் வேஸ்டாவே போகவே போகாதடா. இந்த பாரு சோதி, நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன்டா. என்னதான் வண்டியோட முன் சக்கரம் நான் தான் அப்படியே இருந்தாலும், அது முன்னாடியே அலட்டிக்கிட்டு இருந்தாலும் ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி வந்துதானடா ஆகணும். அதே மாதிரி என்னதான் நடந்தாலும் எங்கதான் போனாலும் அந்த வசு என்னைக்காவது ஒரு நாள் மாமா மாமான்னு உன்னையே சுத்தி சுத்தி ஓடி வருவாடா. சந்தோஷமா இருக்க பேபி. நீ சொல்றது கேட்கும்போது சந்தோஷத்துல அப்படியே செத்து பண்ணலாம் போல தோணுது பேபி. டேய் டேய், தயவு செஞ்சு இப்ப மட்டும் செத்து தொலைஞ்சிடாதடா. கொரோனால போயிட்டேன்னு தூக்கிட்டு போய் எங்கேயாவது மூஞ்சிய கூட காட்டாம உள்ள தூக்கி போச்சிருவானுங்கடா. உனக்கு அந்த பாட்டி சாங்கியெல்லாம் நான் படணும்னு ஆசைப்படுறேன்டா. ஓ பேபி, சும்மா கிண்டல் பண்ணாத. ஆமா, உன் தம்பி கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? டேய், பேசிக்கிட்டே இருக்கேன்டா. எல்லாம் நல்லதே நடக்கும்டா, நல்லதே நடக்கும். ஐயோ வசு,
நீ எனக்கு தான். முகர கட்ட நானே என்ன பேசுறேனே புரியல. என்ன பண்றது? இங்க எல்லாமே ஏறுமாறா போய்கிட்டு இருக்கு. இந்த கழுத பயலுக்கு என்னத்த பதில் சொல்றது? உங்க ஹார்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஐடியா இருக்கு. சூப்பர் வசு, சொல்லு சொல்லு. அர்ஜுன், மா என்ன அர்ஜுன், ஏன் இங்க வந்து நிக்கிற? டல்லா வேற இருக்க. இவ்ளோ நாளா நீ தேடிட்டு இருந்து உன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட பத்தி தகவல் கிடைச்சிருக்கு. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்கியேப்பா. மா, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேம்மா. அதெல்லாம் தெரிஞ்சு பண்ண தப்பு. ஆனால் கொஞ்ச நாளா எனக்கு தெரியாமலேயே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேம்மா. என்னப்பா சொல்ற? வசுவோட வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்கவே இல்லைம்மா. ரொம்ப கில்ட்டியா இருக்கு. அர்ஜுன், அதான் நீ வசுவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறியேப்பா. நல்ல மாப்பிள்ளையா பார்த்து என்னப்படியே உங்க 2 பேர் கல்யாணத்தையும் ஒரே மேடையில ஜாம் ஜாம நடத்துவோம்பா. அதுல எந்த மாற்றமும் இல்லைம்மா. பட் ஆக்சுவலா இப்பதான் எனக்கு அந்த எண்ணமே வந்திருக்கு. அதுவும் பஸ்ஸோட பாட்டி என்கிட்ட வந்து அவ கூட ஊரெல்லாம் சுத்துறே, இப்ப யார் அவளை கல்யாணம் பண்ணிப்பான்னு கேட்ட போது ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா. அது எப்படிமா ஃபியூச்சரை பத்தி யோசிக்காமலே இருந்திருக்கேன். ஆரம்பத்துல நீங்க அவளை எனக்கு செக்ரட்டரியா போட்ட போது என்னுடைய ஃப்ரீடத்துல யாரோ வந்து நிக்கிறாங்க சொல்லிட்டு அவளை ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணமா. ஆனா அவ சளைக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் நாளைக்கு அவ வேலைக்கு வரமாட்டான்னு நினைப்பேன், ஆனா வந்துருவா. நம்ம குடும்பத்து மேல அவ காட்டின விசுவாசம் தாமா. ஆனா அவ கூட நான் டிராவல் ஆக ஆக ஃப்ரீடம்னா என்னங்கிறது ரொம்ப நல்லா புரிஞ்சுதுமா. சதா குடிச்சுக்கிட்டு 4 பொண்ணுங்களோட கும்மாலம் போட்டுக்கிட்டு, தட்ஸ் நாட் ஃப்ரீடம் மாம். அது என்னுடைய வீக்னஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி எனக்கு புரிய வச்சது வசுதாமா. ஏதோ ஒரு யோசனையில என் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு தோணுச்சு. ஆனா எப்படி பார்க்க போறேன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. அழகா என் கையை பிடிச்சி ஒரு விஷயமா தேடி கூட்டிட்டு போனது வசுமா. அவ இல்லாட்டி இதெல்லாம் சாத்தியமே இல்லம்மா. சின்ன வயசுல என் உயிரை காப்பாத்தின என் ஃப்ரெண்டுக்காக என் வாழ்க்கையே கொடுக்கணும்னு நினைச்சேன் நானு. ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணமானது வசு. ஆனா அவளை பத்தி நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை. பிஏவா இருந்த அவள நம்ம கம்பெனிக்கு மேனேஜர் ஆக்குறது மட்டுமே ஒரு பெரிய சாதனை நினைச்சிட்டமா. அது எவ்வளவு பெரிய தப்புமா அது. ஆனா அவ ஜேகேஆர் கம்பெனிக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுத்ததை விட ஜேகேஆர் குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுத்த லாபம் ரொம்ப பெருசுமா. ஆமா அர்ஜுன், அவளுக்கு நம்ம வீட்ல எவ்வளவோ சோதனை வந்தப்ப அது எல்லாத்துலயுமே தன்னை ப்ரூவ் பண்ணாலே தவிர வீட்டை விட்டு வெளியில போகவே இல்ல. ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அவ. இப்ப என் வாழ்க்கையை விட அவளுடைய வாழ்க்கையை பத்தி தான் என் மனசு ரொம்ப அதிகமா யோசிக்குது. அவளுடைய நல்ல மனசுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும். காலம் முழுக்க கண் கலங்காம காப்பாத்தணும். அவளுடைய எதிர்காலம் ஓஹோன்னு இருக்கணும். நம்ம வசு போற இடத்துல சும்மா மகாராணி மாதிரி வாழணுமா. அர்ஜுன், உன் நல்ல மனசுக்கு நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும்பா.
டாடி. இன்னும் தூக்கம் வரலமா. அர்ஜுன் சார். இனிமே சார் கிடையாது, வெறும் அர்ஜுன் தான். இல்ல, தலையில அடிச்ச மாதிரி இருக்கும். அர்ஜுன் அதுவும் வேண்டாம். பெரிய மேடம் அப்படிதானே கூப்பிடுவாங்க. பெரிய மேடம்னே வருதே. அத்தை அப்படித்தானே கூப்பிடுவாங்க. நாமளும் அதே மாதிரி அவரை கூப்பிடாம பையான்னு கூப்பிடலாமா? பையா பையா. இது சரியா வரல. இன்னும் அழகா கூப்பிடுற மாதிரி வேற பேர் ஏதாவது வைக்கணும். என்ன வைக்கலாம்? நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போறப்போ நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அங்க பாத்துக்கலாம். சார் சார் மேடம். யாருப்பா? தரகர் மேடம். என்ன வேணும்? அர்ஜுன் சார் வர சொன்னாரு. ஓ அப்படியா, உள்ள போங்க. ஓகே மேடம். யாரு மம்மி இது? யாரோ தரகரா அர்ஜுன் வர சொல்லிருக்கான். அம்மா, யாருங்க நீங்க? தரகர்மா. போங்க. ஏய் வாடி. அம்மா. என்னப்பா நீயும் தரகரா? ஆமாம்மா. போ போ. வாடி. மம்மி இரு மம்மி, இன்னும் யாராச்சும் வர போறாங்க. அம்மா சொன்னேன்ல, நீ சொன்னது சரியா தான் போச்சு. என்னப்பா தரகர் தானே? ஆமாம்மா. போ போ. இன்னும் யார் வர போறாங்களா? ஐயோ யாருங்க? கேட்கல. யாரியா? தரகரா? ஆமாம்மா. சிரிப்பு வேற. ஓ மம்மி, என்ன மம்மி இங்க நடக்குது? இதெல்லாம் அந்த அர்ஜுன் வசுந்தராவுக்காக தான் ஆடுறான். வா, என்னன்னு போய் பாப்போம். சீக்கிரம் வா. என்ன விஷயமா இருக்கும்? எடுத்துக்கோங்க சார். யாருக்காக வர சொல்லிருக்காங்க? நீங்களும் வந்துட்டீங்களா? வந்திருக்காரு. ஆமா ஆமா. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாரும் வந்துட்டீங்களா? சார் மாப்பிள்ளை யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இப்ப என்ன அவசரம் உங்களுக்கு? கொஞ்சம் பொறுமையா இருக்க கூடாதா? இல்ல சார், உங்களுக்குன்னா ஒரு அம்சமான பொண்ணு என் கைவசம் இருக்கு. என்னையா சொல்ற? பொண்ணு நல்ல குணமான பொண்ணா இருக்குமா? கொரோனா வந்து குணமான பொண்ணு சார். டைபாய்டு டெங்கு வந்து கூட குணமான பொண்ணு சார். யோ நக்கலா? பின்ன என்ன சார், பொண்ணு இருக்குன்னா எவ்வளவு சொத்து பத்து இருக்குன்னு கேட்கணும், நல்ல நயன்தாரா மாதிரி இருக்கான்னு கேட்கணும். அதை விட்டுவிட்டு குணமான பொண்ணுன்னா அதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம் சார். ரொம்ப வில்லங்கமான ஆளா தான் இருப்ப போல இருக்க நீ. மம்மி இத்தனை பேர் வந்திருக்காங்க. மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவாங்க போலயே. முடிக்கட்டும் முடிக்கட்டும், அதுக்காக தானே நானும் பொறுமையா நின்னு பாத்துட்டு இருக்கேன். ஹாய்மா. என்னப்பா எத்தனை தரகரை வர வச்சிருக்க? இல்லம்மா, ஒரு தரகர்னா பெஸ்டா பண்ண முடியுமா எனக்கு டவுட்டா இருந்துச்சு. அதனால தான் சென்னையில இருக்க பெஸ்ட் தரகர் எல்லாரையும் வர சொல்லிட்டேன். வசுவோட லைஃப் இல்ல, we should be careful. சோ நான் போய் பேசிட்டு வந்துருவா. சரிப்பா. ஓகே மாம். வாங்க பெரிய தம்பி. வணக்கம் சார். உட்காருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருங்க. இவங்க மேரேஜ் புரோக்கர்ஸ். நான் சொன்ன மாதிரி எல்லாரும் பெரிய இடத்துல மட்டும் டீல் பண்ற மேரேஜ் புரோக்கர்ஸ் தம்பி. நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நான் சாதாரண புரோக்கரை வீட்டுக்கு கூட்டி வந்துருவேனா? proud of you தமன், proud of you. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி பேரு வசுந்தரா. அவங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணும். உத்தமன் உங்ககிட்ட எங்க ஃபேமிலி பத்தி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சார் உங்க ஃபேமிலி பத்தி சொல்லியா தெரியணும். ஓகே. வசுந்தரா சாருக்கு பியனாலும் அவங்க குடும்பத்துல ஒருத்தங்க. நல்ல அழகான அறிவான ஒரு வசதியான மாப்பிள்ளை வேணும். நகையை பத்தியோ இல்ல சீசனத்தை பத்தியோ நீங்க கவலையே பட வேண்டாம். மாப்பிள்ளை வீட்டுல எதிர்பார்க்கறதை விட நாங்க அதிகமாவே செய்வோம்.